திண்டுக்கல் அருகே புகாரை விசாரிக்க சென்ற காவலரை தாக்கிய போதை ஆசாமியை போலீசார் கைது செய்தனர். பழனியை அடுத்த பாலசமுத்திரம் பகுதியில் குடிபோதையில் ஒருவர் மாற்றுத்திறனாளியான சண்முகம் என்பவரை தாக்குவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் காவலர் யுவராஜ் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்திய போது போதையிலிருந்த ஆனந்த் என்பவர் காவலரின் சட்டையை கிழித்து தாக்க தொடங்கினார். இதையடுத்து காவலர் யுவராஜ் போதையிலிருந்த ஆனந்தை மடக்கி பிடித்து கைது செய்த பின் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் குடும்பங்கள் பிரிந்து விவாகரித்து அதிகரிப்பதை தவிர்த்து கணவன் மனைவி ஒற்றுமையை வலியுறுத்தும் மனைவி வேட்பு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் இளம் வயது முதல் மூத்த வயதுடையவர்கள் வரை என 50 தம்பதிகள் கலந்து கொண்டனர். மேலும் விழாவில் கலந்து கொண்ட கணவர்கள் மனைவிமார்கள் தங்களுக்குள் மாலை மாற்றிக் கொண்டனர். பின்னர் கணவன் மனைவிக்கு மலர் கொடுத்தும் மனைவி கணவனுக்கு பூ கொடுத்தும் அன்போடு இணைந்து வாழ உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். மாலை போடுங்க, மனைவிக்கு வாங்கிக்கங்க, வாழ வாழணும்னு சொல்லுங்க. எல்லாரும் உட்காருங்க. கனிவாக உறுதி கூறி இந்த அழகிய மலரை நான் அன்புடன் எவ்வளவு நாளாக பூ. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே வீட்டில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் வேதனை அளித்துள்ளது. குன்னூர் அருகே சேலாஸ் பகுதியில் வசித்து வரும் 54 வயதான டொமினிக் ஓராண்டு முன்பு காலில் அறுவை சிகிச்சை செய்த நிலையில் வீட்டிலேயே இருந்துள்ளார். அவர் வீட்டில் தனியாக இருந்தபோது திடீரென வீடு தீப்பற்றி எரிந்துள்ளது. இதையடுத்து அவரது அலறல் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர். விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்த நிலையில் டொமினிக்கை உடல் கருகிய நிலையில் மீட்டனர். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.